ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா உங்கள் வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ் பேஜுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை ரியாக்ஷன் பண்ணி போடுறோம். இன்னைக்கு உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம், வாங்க போ. பஸ் தீபக் இருக்கார்ல, அவர் வீடு எங்க இருக்கு? இருக்காருல. ஏன் அவன் வீட நீங்க கேக்குறீங்க? என் தங்கச்சி அவர் தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ள என்ன எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க. இப்ப அவனே வந்துருவான். வரமா அவன் கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். மாப்பிள்ள எங்க இருக்கியா? அவன் கோயிலாண்ட வாங்க வேமா. ரைட். நீ போன் அடிக்கும் போது பக்கத்துல வந்துட்டேன்டா. வாங்க. சரி வா போ. எங்க போய் டீ குடிச்சிட்டு வா. டீ குடிக்கவா? மணி 12 டீ குடிக்கணும். ஏடா எப்ப என்ன டீயா குடிச்சுக்கிட்டு போவான்? வாடா, ஆளுக்கு ஒரு ஓல்டு மங்க போட்டு வருவான். ஏண்டா நேத்து நைட்டுக்கு ஓல்டு மங்க ஒரு புல்லு பத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டர் வாங்கி அடிச்சு மாடா. அதுக்குள்ளே மாடா விட்டுட்டா எல்லாத்தையும். சரி போயில கொடு. ஏய், போயிலாம் வைக்கிறே கிடையாதா? ஏண்டா நேத்து போயில கஷ்டப்பட்டு கடகடையா ஏறி நான் வாங்கிட்டு வரேன். பாதி பாயிட்டு வாங்கிட்டு போயிட்டு இப்ப நீ தரமாட்டேங்கிறியாடா? ஏண்டா அப்படி இருக்க? சரி காலையில கட்டிங்க போட்டு வந்துட்டேன். புகைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பீடி குடி, செய்யது பீடி குடி. நேத்து வர குடிச்சா இப்ப குடிக்க மாட்டா, அப்படித்தானா? பாசே தீபக்னா யாரு எப்படின்னு கேட்டியல்ல? பாத்தியல்ல ஆளு எதுக்கு என்ன அடிச்ச? நான் மாப்பிள்ள பார்க்க வந்ததே ஒன்னதான்டா. வருண் இருக்காப்ல இல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு அதுக்கு உங்களுக்கு? என் தங்கச்சி அவருக்கு தான் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ள எப்படி என்ன கேரக்டர் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என் பேர் தீபக், நான் அவனோட ஃப்ரெண்டு தான். எனக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதாகவும் என்னைய கேரக்டர் பார்க்க நீங்க இந்த ஊருக்குள்ள வந்ததாகவும் போய் அவன் சொல்லி பாருங்க. அவன் கேரக்டர் என்னன்னு அவனே உங்களுக்கு காட்டுவான். சரியான ஃப்ரெண்ட் ஆயிடுங்க ரெண்டு பேரும். அவனை மாட்டி வந்தா நினைக்கிறேன். ஒருத்த கூட ஒருத்தரும் உண்மையா இல்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க. டைலாக் ஒண்ணு போட்டானுங்க, ஒரு அத்தா சாம செமையா மேட்ச் ஆயிடுச்சுப்பா. சூப்பர், செம வீடியோ அது. நோ, இங்க சரக்கு அடிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்பாட் இருக்குதானா? என்னடா தம்பி உனக்கு வயசு? லாமோட்டின் ஃபுல்லு டச் மேன் கோட்ரு. இன்னைக்கு வர ஸ்பாட் தானே, நம்ம கிட்ட இல்லாத ஸ்பாட்டா? இருந்து நேரா போனீங்கன்னா வேண்டா, உங்களுக்கு ஸ்பாட் சொன்ன புரியாது, நானே காட்டுறேன். நோ, வழியே சொல்லுங்க, நான் நானே போய்க்கிறேன். ப்ரோ இதுல என்ன ப்ரோ இருக்குது? மனுஷனுக்கு மனசு ஒத்தாசை தானே. சரி வாங்க. அங்க ஒரு வேப்ப மாதிரி நிக்குது பாருங்க, அதுக்கிட்ட ஸ்லோ பண்ணுங்க ப்ரோ. ஸ்பாட் இதுதான். நோ, செம்மையான இடம்னா. நம்ம பிளேஸ் எப்பவுமே தரமா தான் இருக்கு. சரி எடுத்துட்டு வாங்க, சட்டு புட்டுன்னு ஆரம்பிப்போம். ஆமா ப்ரோ, மறந்துட்டேன். ப்ரோ இதெல்லாம் எதுக்கு அப்படி சும்மாவே கோருங்க? ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டில் பொறுக்கிட்டு இருக்கீங்க? நோ, பாட்டில் பிறகு தானே வந்தேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. பாட்டில் பொறுக்க வந்தியா? கோட்ரு. அதுவா, அந்த 2 பாட்டில் தாக்கு பையில போட்டா டிங்கி டிங்கி அதனால டேங்க் வச்சிருக்கிறேன். நீ சரக்கு அடிக்கிறதோ இல்லையா? நோ, நீ வேற சரக்கு அடிக்கிறவன கண்டாலே எனக்கு பிடிக்காதுடா. போட பைத்தியக்காரன். நோ நோ நோ, பாட்டில் எங்க கொண்டு வர? வீட்டுல போய் தண்ணியாவது பிடிச்சு குடிச்சுக்கா. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி. எவ்வளவு ஹாப்பியா இருந்தா சாமி. என்னென்ன கனவு கண்டாயோ சாமி. ஸ்பாட்டை கேட்டு போய் குப்பை பொறுக்கிறான்டா அவன். அதுல தண்ணி ஊத்தி குடி போறான் வீட்டுக்கு போயிட்டு. அவன் பிக்ஸ் ஆயிட்டான், மைண்ட் பிக்ஸ் ஆயிட்டான் ஆளு. பனே முருகா, என் கை சரியான சாமி. முருகு நந்தர் சாமி, ஒரு நல்ல விநாயகர் சாமி. போடுங்க சாமி. ஐயோ சாமி, 10 நிமிஷம் கையில சாமி, ஜிபேல தான் இருக்கு. பரவாயில்ல, ஸ்கேனர் போடுங்க. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? டெக்னாலஜி. ₹1 போட்டுருக்காங்க.
கட்லயும் 1 ரூபா தான் போடுறாங்க, ஜிபே வச்சா அதுலயும் 1 ரூபா தான் போடுறாங்க. என்ன கொடுமை சார். கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஸ்கேனர்லாம் எடுத்து காட்டுறாரு. இப்பெல்லாம் பிச்சை எடுக்கிறவனுங்க 5 ரூபா 10 ரூபா போடுறானுங்க. அதுவே திருப்பி குத்துறானுங்க. பூசாரிக்காவது எனக்கு கொஞ்சம் அதிகமா போடுங்கடா. 1 ரூபா போடுறீங்க. என்னாச்சு ப்ரோ, ஏன் தள்ளிட்டு போறீங்க? பெட்ரோல் இல்ல ப்ரோ, கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து தரீங்களா? சரி ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, பிடிச்சாங்க. A few minutes later. சீட்டு பெட்ரோல் பெட்ரோல் வச்சிருக்காங்க. அது எமர்ஜென்சி காண்டி வச்சிருக்கேன் ப்ரோ. எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கேன் உக்காந்துருக்கான்டா. பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கணும் அனுப்புறாரு வேற. அதான் இல்ல, அது என்னதான் எமர்ஜென்சி இதுக்கு மேல? இதான் எமர்ஜென்சிய. அதான் லூசுரா. கரெக்டா தான் கரெக்டா சொல்லியிருக்கானு. நம்மள மாதிரி சிரிக்கிறானே. இப்படி உட்காந்துருக்காரு. டாகி ஸ்டைல்ல படுத்துருக்காரு அவரு. வீடியோ பார்த்துட்டு கனவு கண்டுக்கிறான்டா. இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க ஊருக்கு வாங்க, எப்படி இருக்கு, தரமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது. தென் மாவட்டத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு. நான் சொல்லுவேன், இங்க வருங்க டல்லி, மகாசா, சலுங்கு, கன்னடலாம் எல்லாம் போகாதீங்க. ஊட்டி சடக்கான்லாம் போக வேணாம். நம்ம கூமாப்பட்டி வாங்க, எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு, பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, குமாப்பேட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் எல்லாமே பயங்கரமா இருக்குது. சர்பத் மாதிரி இருக்காம தண்ணிய குடிக்கவே இல்ல, தீர்த்தமா இப்படியே வச்சுட்டு. கடவுளே. பேச்சு வராதா அவனுக்கு? ஐயோ, நானே 6% கடுப்புல கத்தினேங்கடா. டென்ஷன் ஆயிட்டான்டா அவன். நல்லது செய்ய வந்து அவனை பூச்சி ஏறான்டா அவன். அவனை பாரு சைலண்டாகிறான் பேட்ஸ்மேன். ஒண்ணுமே தெரியாத. டேய் செத்துட்டோமா? ஆமாடா, அப்பவே சொன்ன வண்டியை பொறுமையா ஓட்டுறான்ட்டு. சாரி மச்சான், எவ்வளவு ஆர்வத்துல முறுகிட்டேன்டா. நல்ல விஷயம் என்னன்னா நம்ம 2 பேருமே செத்துட்டோம். சரிவா போவோம். டேய், நம்ம கூட தானே அசார் வந்தான், அவன் எங்க? அவன் போச்சுடான்டா. இன்னைக்கு அவன அடா வாங்களா. இப்ப சந்தோஷமா? வாங்க போலாம். செத்தாலும் ஒன்னா சாகணும். கூட்டுமே அங்கதே முடிச்சு விட்டானு. ரங்கராய சக்தி வேலை பார்க்கணுமா? சொல்லு சொல்லு. வணக்கம் ஐயா. அப்படி இல்ல, நான் தான் இங்க ரங்கராஜ சக்திவேல் அப்படிங்கணும். ரங்கராஜ சக்திவேலை பார்க்கணுமா? சொல்லிட்டேன். ஐயோ, இதெல்லாம் கேட்க கூடாது. ஃப்ளூயன்ஸா வரணும், சரியா? சொல்லிட்டா கிளிட்டான்லாம் கேட்க கூடாது. கத்து கொடுக்கறேன்னு நினைக்க மாட்டாங்க. நான் தான் ரங்கராஜ சக்திவேல் அப்படின்னு இங்க சொல்லு. நான் தான் தங்கராசு. ஐயோ
நான் தான் தங்கராசு. காலு காலு எதுக்கு போகுது? காலு எதுக்கு போகுது? பாட்டி சூப்பரா நான் தான் பண்றாங்க. தங்கராசு. ரங்கராசு அங்கராசு. அங்க கிடையாது, ரங்கராசு. போன வீடியோல மட்டும் ரங்கராசு கங்கராச்சுலேஷன் சொன்னேன்ல. Congratulations. ரங்கராசு சக்திவேல். ரங்கராசு சக்திவேல். சங்கராசு சச்சிடு. ஆனா ஏன் தங்கராசு தாங்க? ரங்கராசு சக்திவேல். தங்கராசு. ரங்கராசு. சங்கராசு. என்னடா இப்படி சொன்னாங்க? போன வாட்டி கங்கராச்சுலேஷனுக்கு மட்டும் ரங்கராசு அந்தராசுன்னு சொன்னேன்ல. இப்ப மட்டும் ஏன் இந்த வாய் இருந்து ஐயோ சொல்றா டேய். ரங்கராசு. சங்கராசு. ரங்கராசு. சங்கராசியா? ரங்கராசு சக்திவேலு. ரங்க ராசி சக்திவேல். ரங்க ராசி சக்திவேல். ரங்க ராசி சக்திவேல். அமைதியாரு. அண்ணியனா மாட்டாங்க பாட்டி. அம்பியா இருந்தாங்க அண்ணியனா செமையா மாத்தி பண்றாங்கப்பா வீடியோ. பேரனும் பாட்டியும் கமலஹாசன் சாரோட டான்ஸே ஆட்டாங்க. பாத்தியா இல்லையா? மச்சான் எனக்கு நைட்டு பார்ட்டி வந்துடுறேன். அம்மாவும் பொட்டாட்டி எப்படி சமாளிப்ப? இன்னைக்கு அவ மண்டையை எப்படி கழுவுறன்னு மட்டும் பார். A few minutes later. யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னவா? குடிக்க கூப்பிடுறாங்க. நீ என்ன சொன்ன? நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன அதிசயமா இருக்கு? என் எக்ஸ் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணது ஞாபகம் வந்துருச்சு. எக்ஸா? இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு போய் கழுத்து முட்டை குடிச்சிட்டு வர. இன்னைக்கு மட்டும் நீ குடிக்காம வீட்டுக்கு வந்து பாரு. அப்புறம் இருக்கும் பாட்டு செமையா இருக்கடா. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க பண்ணது நல்லா இருக்கு. வணக்கம்டா புள்ள பாண்டா, சரியான ப்ரோமோஷனுக்கு வந்திருக்கேன்டா. என்ன ப்ரோமோஷன் தானே பாக்குறீங்க, பார்க்க போறீங்க வாங்க. காசுக்காரன் இங்கதான், கேசுக்காரன் இங்கதான், அறிவாளி இங்கதான், அடிமுட்டாளி இங்கதான். ஆவியா போற உடம்புக்கு எதுக்குடா வாழ்க்கை? நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்கடா. கொடூரமா சுடுகாட்டு எலும்பு பயலுகடா. கரெக்டான மாடல தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது கூட ஒரு என்னடா அது டைலாக், சுடுகாட்டு எலும்பு பயலுகளா பயலுகடா. ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது இன்ஸ்டாகிராம்ல. ஆனா ஹிட் ஆயிடுறாங்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். ப்ரோ பொண்ணு கட்ட மாதிரிதான் இருந்தது. லாரியில ஏத்தின்னு கட்டிக்கணும். ஆமா. என்னத்தடா வச்சுக்கிற காட்டே செய் தேவார பொத்தம கைய புரு யாருதீப் அடப்பவி என்னது பீதான் தேவாரத்த பொத்தமடா. செம்மையா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இத வர தொட்டோமே. பெரிய லிஸ்டா கொடுத்துட்டு போறாங்க பாரு. டிஜே சாமி எடுத்துட்டு போறேன். ரோடு தலைவா பையன் ஆச்சப்பட்டு கேக்குறான்ல. போட்டு விடு தலைவா. கல்யாண வீடு ரெண்டா கல்லம் ஆயிடும். எல்லாம் வந்துருவாங்க. என்னடா பாட்டு இது அப்படின்ட்டு டிஜே ஈட்டி ஏத்து குத்துற மாதிரி ஆயிடும். பசங்க எப்படி அந்த பாட்டுலாம் கேக்குதுங்க? அதுதான்டா அந்த பையன் கேட்டான் பத்தியா வந்து ஈட்டி ஏத்து நெஞ்சிலே கொத்துன மாதிரி இருந்திருக்கும். டிஜே என்னடா தூத்துக்குடி கொத்தனாரு கேக்குறான். அந்த பசங்க ஆமா இன்ஸ்டாகிராம்ல எல்லா பசங்களும் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும் இருந்துங்களே, பேப்பர்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கேஸ் பண்றது பாவம் வந்துட்டு இருப்பாங்க. அவர் நெஞ்சலே வந்துட்டு இருக்கோம்.
ஏன் இந்த மாசத்தை மே மாசம்னு சொல்றாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாசம் மேபி காத்தடிக்கும், மேபி வெயில் அடிக்கும், மேபி மழை அடிக்கும், மேபி வெள்ளம் வரும், மேபி கொரோனா கூட வரும். இப்படி இத்தனை மேபி இருக்கறனாலதான் இந்த மாசத்துக்கு மேன்னு வச்சுட்டாங்க போல இருக்கு. போதுண்டாப்பா மே, விட்டுருங்கப்பா. டப்பிங் பண்ணவர் வந்து போயிட்டா போல. ஆமா, மே மாசம் வந்தாலே இது ஒரு ஏதாவது ஒண்ணு வந்துரும்பா. நல்லா இருக்குது அந்த கிளைமேட்டே. நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணா படுத்து தூங்கலாம். நைட்டு லைட்டா மழை பெஞ்சு சூட்டை கிளப்பி விட்டு போயிடுது. கஷ்டமா இருக்கடாப்பா. குசும்பு குசும்பு பயலகடா. பையா நல்லா ஷேவ் பண்ணிட்டு ஏதோ புளிங்க கட்டாமே அது மாதிரி கட் பண்ணி விடுங்க. ஏடா புள்ளிங்க கட் பண்ண சொன்னா கீழி புள்ள மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன். புள்ளிங்க கட்டா நாசமா போனே. எங்க அம்மாக்கே நிறைய வந்துடுறேன். இப்படி பார்த்தா எங்க அம்மா எங்க வீட்டு விட்டு தோற்றணும் போயிடா. அவ்வளவு பல சேவ் பண்ணி விட்டுருக்கானுங்க. பயப்படுவாங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்தா. ரிஸ்க். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. ஓட விட்டுச்சுவா மாடு எல்லாரையும். அவன் ஒருத்த வண்டியில ஃபர்ஸ்டே எஸ்கேப் சாரா இருந்திருக்கிறான் அவன். வாங்க தம்பி கட்டிட்டு வர டோக்கன் போட்டு போங்க. அப்ப டப்பி செம்மையா மேட்ச் பண்ணி விட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட்ல போறோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.